ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 11க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு மந்தமான நாள் தான். நிறையா பேர் இன்றைக்கி வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இன்றைக்கி 700 பேர் போயிருக்காங்க. டோட்டலாக இன்றைக்கி கவுண்ட்டு வந்ததுன்னா 700 கவுண்ட் போயிருக்கு. 700 கவுண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்டட் அளவுக்கு வந்ததுன்னா ஃபில் ஆகலை. நிறையா பிஎஸ்டிஎம்லேயுமே ஆப்ஷன்டேஸ் இருந்திருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி சீட்டு கிடைக்காதவங்களும் அதிகமாக தான் இருந்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் மூவ் ஆன் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இது எப்போ இன்னி பிக்கப் ஆகும்னே தெரில. இப்போதைக்கு ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஆனால் இது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்தது, இன்றைக்கி ஆப்ஷன்டேஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க எல்லாங்கிறத பற்றி டீட்டெயில் வந்ததுன்னா எந்த இதில் பார்க்கலாம். இன்றைக்கி டோட்டலாக பிஎஸ்டிஎம்கான தனி அனாலிசிஸ் பார்த்தோன்னா பின்னாடி பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இன்றைக்கி கவுன்சிலிங்கில் ஜிடி ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 48 போன நேற்று போயிருந்தது. இன்றைக்கி 61 சீட்டு போயிருக்கு. இன்னும் 135 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். எக்ஸர்விஸ்மென் பிஎஸ்டிஎம் ஒரே ஒருத்தர் நேற்று எல்எஃப்ஐடி எடுத்திருந்தார். இன்றைக்கி அது அப்படியே தான் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டியும் அந்த மாதிரியே தான் இருக்குது. ஜிடி உமனில் மொத்தமாக 289 சீட்டு அது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 30 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 42 சீட்டு தான் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா டெசிவ் விடோவில் 2 சீட்டு மூவ் ஆன் ஆகிருக்கு. 45 சீட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. டெசிவ் விடோ பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 4 அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸு பிசியில் ஜென்ரல் ஃபில் ஆகிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்னும் 29 அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பிசி உமனில் 252 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. உமன்ஸ் பிஎஸ்டிஎம் இன்னும் 10 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 51 சீட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ பிசி இந்த கம்யூனல் வேகன்சிஸ் எல்லாம் இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிசியில் டெசிவ் விடோவில் வந்ததுன்னா 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 18 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 108 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே இருக்குது. அடுத்து உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் 9 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 39 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஜென்ரல்லாம் காலி ஆகிடுச்சு. பிசிஎம்மில் 88 வேகன்சிஸ் நேற்றே காலி ஆகிடுச்சு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 22 ஃபில் ஆகிருக்கு. 22 ஃபில் ஆகிருக்கு. 21 ஆப்ஷன்ட்டு. பிசிஎம் உமன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளஸ் பிஎஸ்டிஎம்மில் 2 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 7 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி ஏல 42 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 18 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமனில் பார்த்துட்டிங்கன்னா 17 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 6 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சி, அதான் எம்சி வேகன்சி, அது எடுத்திருக்காங்க. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 8 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரல் பார்த்துட்டிங்கன்னா 327 ஃபில் ஆகிடுச்சு. 13 சீட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. உமன்ஸில் 135 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 4 சீட் இருக்குது. ஸோ எஸ்சியில் இன்னும் இன்றைக்கி ஃபில் ஆகலை. நாளைக்கு காலையில் மேக்ஸிமம் ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. மொத்தம் 13 சீட்டு தான் இன்னும் அவைலபிலிட்டியாக இருக்குது. உமன்ஸுக்கும் மொத்தம் 4 தான் இருக்குது. இன்னும் பிஎஸ்டிஎம் இன்னும் ஸ்டார்டிங்கே வந்ததுன்னா செல்ஃப் எடுக்கல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஸ்டியில் பார்த்திங்கன்னா 9 சீட் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 13 சீட்டு தான் அவைலபிலிட்டி இருக்குது. உமன்ஸில் 2 சீட் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 3 சீட் அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம் இன்னும் மூவ் ஆன் ஆகலை. அப்போ மொத்தத்தில் அசிஸ்டண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா மொத்தமாக 3346 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. 1340 சீட்டு இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஏஎஸ் நேற்றே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இது 0 தான். அதுக்கடுத்து இன்றைக்கி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் ஒரே ஒரு வேகன்சிஸ் மூவ் ஆகிருக்கு. நேற்று 8 ஃபில் ஆயிருந்தது. இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மித்த வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் லாவில் ஏஎஸ்ஓ லா ப்ளஸ் அதுதான் அசிஸ்டன்ட் லாவில் அப்படியே தான் வந்ததுன்னா இருக்குது. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் நேற்றே ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இது ரெசிடென்ஷியல் வார்டன் இன்னும் எக்ஸர்விஸ்மென் இன்னும் எடுக்கவே இல்லை. அடுத்து ஹிந்து ரிலீஜியஸில் 155 வேகன்சிஸ் நேற்று ஃபில் ஆயிருந்தது. இன்றைக்கி அப்டேட் வந்ததுன்னா இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா ஜென்ரலில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 1 சீட் 2 சீட்டு தான் இன்றைக்கி மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. எம்பிசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேற்றே எஸ்சி கம்ப்ளீட் நேற்றே எஸ்சி கம்ப்ளீட் ஆயிருந்தது. இன்னும் எஸ்டி வேகன்சிஸ் மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா. இன்னும் எஸ்டி வேகன்சிஸில் ஜென்ரலில் அதுவும் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எஸ்டி ஜென்ரல் வேகன்சிஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொத்தமாக இன்றைக்கி 4 சீட் ஃபில் ஆகிருக்கு. 159 சீட் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரே ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது, அது ஃபில் ஆகிடுச்சு. ஜேசிஏ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மூவ் ஆன் ஆகலை. ஓகேங்களா, இப்படியே எவ்வளோ நாள் போகும்னு ஒன்று என்ன தெரியல. பட் ஆனால் இன்றைக்கே லிஸ்ட் 2 கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் கொண்டு வர மெஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, லிஸ்ட்டு 1ல் போன ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ, ஆர்டி, அதாவது லெவல் 12 ரெஜிஸ்ட்ரேஷன் தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கு அவைலபிள் இருந்தது. அப்படி இருந்துமே வந்து அவங்க ஜேசியை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1 கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிட்டாங்க. ஏன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக 80 சீட்டு தான் ஜேசிஏல ஃபில் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 900 வேக்கன்சிஸ் வந்து ஜேசிஏல இருக்குது. 928 வேக்கன்சியில் 80 தான் வந்து ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் போய் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கான சீனியாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 80 ரேங்க்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அடுத்த ப்ரொமோஷன் வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ரீசனுக்காக வந்து அவங்க சூஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் அவங்கள பார்த்து மீட் பண்ணி வந்துட்டுனா பேசினேன், என்ன ரீசனுக்காக வந்துட்டுனா இது எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தெளிவாக முடிவு எடுத்து இன்னும் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜேசிஓட ஸ்ட்ரென்த்தே 1100 தான் டோட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்த்தே. அதில் 928 வந்து இப்போவே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சம் டாப்பில் வர்ற ஒரு 300 to 400 பேர்த்துக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் டிக்ளேர் ஆனதுக்கப்புறமே ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி இருக்குது சான்சஸ்ஸு. அவங்களும் நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஜேசிஏவோட ஜாப் நேச்சர் எல்லாமே வந்து விசாரித்து ஸோ 2 to 3 இயர்ஸில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து 3 to 4 இயர்ஸ் தான், அதுக்கு மேலே வந்து போகாது. அப்படிங்காட்டி வந்து இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக டெசிஷன் எடுத்து வந்து அவங்க ஜேசியை சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் ஜென்ரலில் வந்து ஜேசியை விட்டுட்டு போனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற ட்ரெஷரிஸ் எடுத்தால் கூட பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து சீனியாரிட்டியில் லாஸ்ட் தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஜேசியை எடுத்தாங்க அப்படின்னா டாப் 100க்குள்ளார வந்து ஃபிக்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்துட்டுருக்கு. பிசிஎம் அண்டு பிகாமு ப்ளஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்கலாம் வந்து ஜேசியை நோக்கி மூவ் ஆன் ஆக போகிறாங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு. ஸோ இதனால் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான அட்வான்டேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் லாஸ்ட்டில் இருக்கிற பார்டரில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜ் வரும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்மில் 8 சீட்டோ என்னமோ போயிருக்குன்னு மொத்தமாக வந்து 9 + 5 போயிருக்குது. அதில் மொத்தமாக 4 சீட்டு வந்து பார்த்தோன்னா போயிருக்கு. 3 சீட்டு வந்து உமன்ஸ்லேயுமே 5 சீட்டு போயிருக்கு. மொத்தமாக 4 சீட்டு வந்து உமன்ஸ்லேயும் 1 சீட்டு ஜென்ரல்லையும் போயிருக்குது. அதில் உமன்ஸில் வர 4 சீட்டில் 2 பேர் 3 பேர் லிஸ்ட்டு 2. ஆனால் ஒரே ஒருத்தவங்க லிஸ்ட்டு 1ல் ரெவன்யூ ரூரல் எல்லாமே இருந்துமே வந்து ஜேசியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது பர்ஃபெக்ட்லி நல்ல சாய்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க சீனியாரிட்டியில் முன்னாடி இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷனல் சான்ஸ் வந்து வெரி வெரி ஹை. அடுத்து வந்து எஸ்சிஏ போகிறப்போ வந்து அவங்களுக்கு லெவல் 12 வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். சேலரி வந்து நல்லா ஹை கிடச்சிரும். ஸோ வைஸ் டெசிஷன், இது ஒரு குட் டெசிஷன் சொல்லலாம். நீங்கள் நான் அவங்ககிட்ட நேர்லேயே பேசினாங்காட்டி வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுனா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான அவேர்னஸ் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்துட்டுனா ஸ்டார்ட் ஆக போகுது. இதுலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி உமன் வந்து முடிகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஜிடி ஜென்ரல் வந்து 20 தான் வந்து ஃபில் ஆகிருக்குது. பட் ஆனால் உமன்ஸ் வந்து 59ல் 46 சீட்டு வந்து உமன்ஸ் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 13 வேக்கன்சிஸ் மட்டும்தான் என்ன அவைலபிலிட்டி இருக்குது ஜேசிஏல. ஸோ நாளைக்கு வந்து ஜேசிஏ உமன்ஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேசிஏ உமன் வந்து ஜிடி உமன் வந்து ஃபில் ஆயிரும். ஓகேங்களா, ஜேசிஏல ஜென்ரல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தாங்கும். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்குது. மித்தபடி வந்து ஜேசிஏல வந்து எந்த வேக்கன்சிஸுமே இல்லை. இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா நேற்று 60 வேக்கன்சிஸ் போயிருந்தது, இன்றைக்கி 80 வேக்கன்சிஸ் போயிருந்தது. பிஎஸ்டிஎம்மில் மட்டுமே 5-6 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் வர்றப்போ வந்து ஜேசியை தனியாக வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அதில் எந்த மாதிரி மூவ் ஆன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸில் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஒரு பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. மொத்தமாக 12 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி மொத்தமாக ஃபில் ஆகிருக்குது. மொத்தம் 6 வேகன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி சம்மரி எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கோட பேசி டோட்டலாக ஃபில் ஆனது 3635 சீட் வந்து இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி மட்டும் ஃபில் ஆனது 152 வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி மட்டுமே ஃபில் ஆகிருக்குது. டோட்டலாக இன்றைக்கி 700 பேர் போயிருக்காங்க. 700 பேர்த்தில் 152 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. மீதி இருக்கிற 548 பேர்த்துக்கு வந்து வரலை. ஓகேங்களா,
இன்னும் அந்த 548 பேருக்கு வந்து இன்னும் வரல. இதில் பிஎஸ்டிஎம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39 சீட்ஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் எவ்ரிதிங் எக்ஸர்விஸ்மேன் ஜேசிஏ எவ்ரிதிங் இன்க்ளூடரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 39 சீட்டு வந்து பிஎஸ்டிஎம்மில் ஃபில் ஆகிருக்குது. ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 205 சீட்டு வந்து இது வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் ஃபில் ஆகிருக்குது, இன்க்ளூடிங் ஜேசி அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ். ஓகேங்களா, எல்லாத்தையும் சேர்த்துறப்ப 205 சீட்டு வந்து இது வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி ஃபில் ஆனது 39 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம்மோட மூமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஜேசிஏல 20 போயிருக்கு. ஜேசிஏல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 20 வேக்கன்சியில் மொத்தம் 8 பிஎஸ்டிஎம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. மொத்தமாக 8 பிஎஸ்டிஎம் வந்து தானே எடுத்திருக்காங்க இன்றைக்கி. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 வந்து தானே எடுத்திருக்காங்க. 20ல் 8 பேர் வந்து இன்றைக்கி பிஎஸ்டிஎம் மட்டுமே சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறதான். இப்போ ஜேசிஏல வந்து ஜென்ரல் சீட்டே வந்து மூவ் ஆன் ஆகாதப்போ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு இப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா சீனியாரிட்டி லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரமோஷன்ஸ் வந்து ரொம்பவே டிலே ஆகும். அப்படிங்காட்டி ஜேசியை வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, பிஎஸ்டிஎம் இதனால் வந்து நல்ல அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். பிஎஸ்டிஎம் பார்டர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா, நான் நேற்று வந்து 166 வேக்கன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம் ஃபில் ஆனது. இன்றைக்கி 205 வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் விட வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப பார்டரில் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. ஏன்னா வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து வைஸ் டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலிங்கோட ஜென்ரல் கவுன்சிலிங்கை பார்த்திங்கன்னா கூட லெவல் 12 இருக்கிறப்ப கூட ரெவன்யூ வந்து போகும். பட் ஆனால் இங்கே வந்து எடுத்துகிட்டோம்னா லெவல் 12 இருக்கிறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க. ஓகேங்களா, டோட்டலாக வந்து பிஎஸ்டிஎம்மோட சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதுலேயும் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தமாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து இப்போ அடுத்து ஜேசி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உறுதியாகிடுச்சு. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இனிமேல் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மோட சம்மரி வந்ததுன்னா இவ்வளோ தான். மொத்தமாக 205 வேக்கன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 39 பேர் வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸு கம்யூனல் வைஸு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வந்து அந்த பிடிஎஃப் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.